இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாலாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வருகிறார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் அப்படி எந்த நோன்பும் இருக்கவில்லை. இது சிலருக்கு பொறாமையாக இருக்கிறது. எனவே அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நோன்பு எதற்காக இருப்பார்கள்? நோன்பு என்பது செய்த தவறிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள உதவி செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக காரியமாய் இருக்கிறது. இன்னும் நோன்பு என்பது நம்மை பக்குவப்படுத்துகிறது. நோன்பு என்பது நமக்கு ஒரு புதிய பயிற்சியை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பின்பு தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்கும் முன்பு 40 நாட்கள் நோன்பு இருந்து பாலை நிலத்திலே ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய நோன்பு அவரை உறுதிப்படுத்துகிறது. தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு, மக்கள் பணி செய்வதற்கு தன்னை உறுதிப்படுத்துகிறது. அதேபோல பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். இறைவாக்கினர் யோனா நினிவே நகரத்து மக்களிடத்திலே, மனமாறுங்கள், இல்லையென்றால் கடவுள் உங்களை அழித்து ஒழித்து விடுவார் என்று சொன்னவுடன் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து நோன்பு இருந்து ஜெபித்தார்கள். அந்த நோன்பின் கடும் தவத்தின் பலனாக கடவுள் அந்த மக்களையெல்லாம் மன்னிக்கின்றார். நோன்பு கடவுளுடைய மன்னிப்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர உதவியாக இருக்கின்றது. ஆனால் இந்த பரிசேயர் நோன்பு இருந்திருக்கின்றார்கள். யோவானுடைய சீடர்களும் நோன்பு இருந்திருக்கின்றார்கள். சிலர் இயேசுவிடம் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருப்பதில்லை?
இந்த சிலர் என்பவர் பரிசேயரா, யோவானுடைய சீடரா, அல்லது இந்த இரண்டு குழுவிலும் இல்லாதவர்களா நமக்கு சரியாக தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருக்கவில்லை என்பது இந்த சிலருக்கு வருத்தமாக இருக்கிறது. அது பொறாமையாகத்தான் இருக்க வேண்டும். இவர்கள் மட்டும் எப்படி இயேசுவோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஏனென்றால் இயேசுடைய போதனையிலே பார்க்கின்றோம், அவர் பந்தியில் அமர்ந்தார், வீட்டிற்கு சென்றார், உணவு அருந்தினார், உணவை பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கிறார், உணவை குறித்து போதிக்கிறார். இப்படியாக அவரோடு இருந்த சீடர்கள் உணவை உண்டு குடித்து மகிழ்ச்சியாக நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் பல நேரங்களில் சிலருக்கு பிடிப்பதில்லை, பொறாமை வந்து விடுகிறது. நாம் நம்முடைய அலைபேசியில் ஸ்டேட்டஸில் மகிழ்ச்சியான தருணங்களை வைக்கின்றோமா, சோகமான தருணங்களை குறித்து வைக்கின்றோமா? நம்மை சுற்றி இருப்பவர்களெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் நாம் நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள், சிலர் நாம் நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமைப்படுவார்கள். நீங்களெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிற பொழுது இவர் மட்டும் எப்படி எந்த கஷ்டமும் படாமல் இருக்கக்கூடும்? அவர்களெல்லாம் நோன்பு இருக்கின்ற பொழுது உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருப்பதில்லை? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி நீங்கள் யாரையாவது பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இப்படி நீங்கள் யாரையாவதை பார்த்து பொறாமையோடு சிந்தித்து கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றீர்களா? உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் அதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு அழைப்பை கொடுக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் நோன்பு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் நமக்கென்ன? நான் கடவுளுக்கு எப்படி இருக்கிறேன்? நோன்பு இருங்கள். உங்களை உண்மையான நீங்கள் நோன்பு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை சரி செய்வதற்கான ஆற்றலை அந்த பக்தி முயற்சியின் வழியாக கடவுள் கொடுப்பார். இயேசுவின் சீடர்கள் ஒரு முறை இயேசுவிடத்திலே வந்து சொல்லுவார்கள், இயேசுவே, எங்களால் மட்டும் ஏன் இவ்வகை பேய்களை ஓட்ட இயலவில்லை? நோன்பு இருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு கடவுளின் ஆற்றல் வேண்டும் என்று சொன்னால் நோன்பு இருந்து ஜெபியுங்கள். ஆம், நோன்பு இருக்கின்ற பொழுது நம்மையே நாம் அறிந்து கொள்ள அது உதவி செய்கிறது. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்று நாங்கள் இறைவார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, உண்மையிலேயே நாங்கள் நோன்பு இருந்து எங்களை சரி செய்து கொள்ள, உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசியதற்காய் நன்றி. கடந்த நாள் முழுவதுமாய் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்காய் நன்றி. இந்த நாளிலும் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, நோய் நொடி இல்லாமல் எந்த தீங்கும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இயேசுவே உயிருள்ள தெய்வமே, இதோ இந்த வேளையிலும் கூட
திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஆன்மாக்களை நீர் விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் உழைப்பை ஆசீர்வதிப்பவரே, இந்நேரம் வரை எங்களை உயர்த்தி கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டு வருபவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க, உம்முடைய சமாதானத்தில் நிலைத்திருக்க நீரே எங்களை வழிநடத்துவீராக. நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் இயேசுவே ஆண்டவரே, உம்மிடத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.